அடுத்தபடியாக வாழ்நாள் சாதனை விருது 3 பேருக்கு நமது சௌமியா டாக்டர் அன்புமணி அவருடைய மனைவி என்பது, நீங்கள் டாக்டரால மட்டும் அவங்க அரசியலுக்கு வரல, அவங்க குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம். அவங்க ஃபாதர்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மாதிரி அரசியலுக்கு சொந்தக்காரர் தான் அவர். ஏதோ இவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்து நினைக்காங்க, பெரிய ஃபேமிலி, அரசியலுக்கு அத்துப்படியான ஃபேமிலி. லாஸ்ட் டைம் சிறிய ஓட்டில் தான் தோல்வியை சந்தித்தார்கள், இல்லை இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆகி கேபினட் ரேங்கில் இருப்பாங்க. ஆக அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை காண்பிப்பது நமதுடைய அம்மா அவர்களுக்கு இணையாக யாரும் கிடையாது. எங்கள் ஊருக்கு வந்ததில் நீங்கள் ரொம்ப பெருமை. நமது மாவட்ட செயலாளர் இளங்கோ அவர்கள் நமது சகோதரிக்கு மாமனார் உடனே நேற்றைய தினம் சொன்ன உடனே நானும் சொன்ன உடனே, சிறிய இடமாக இருந்தாலும் உடனடியாக இரவோடு இரவாக நாங்கள் இதை நடத்தி விடுவோம், கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட்டு வரலான்னு. இப்பொழுது சாதனையாளர் வருது நமது சகோதரி லட்சுமி, மருங்கூர் பேரூராட்சி தலைவி லட்சுமி அவர்கள் தன்னுடைய பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்திலே கிட்டத்தட்ட 15 போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திலே வெற்றி காண முடியாமல் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றிய பெருமை நமது லட்சுமி சீனிவாசன் மருங்கூர் பேராட்சி அவர்களுக்கு உண்டு என்பதை சொல்லி, அதேபோல் அதற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய தேரூர் பேராட்சியினுடைய தலைவி அமுதராணி அவர்கள் தேரூர் பேராட்சியுடைய தலைவராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்கு வழக்கு வந்தது. அந்த வழக்கை நேரடியாக நானே உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி என்று அவர் அந்த பதவியை வாழ்நாள் சரித்திரத்திலே படைத்திருக்கிறார் என்றால், இதுவும் அவர் அவருக்கு கிடைத்த வாழ்நாள் சரித்திரத்திலே மிக உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பதவியை அவர் அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தால் ஒரு விஜயலட்சுமி, அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய கணவர் கடுமையான உழைப்பாளி. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியாவிலே இருக்கக்கூடிய நீங்கள் மயிலாடி எடுத்துக்கொண்டால் இங்கே தான் சிலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிலை செய்யக்கூடிய இடம் மயிலாடி. அந்த மயிலாடி ஊரிலே சிலைக்காக கல்கள் வரப்படுகிறது. அந்த கல்கள் எல்லாம் தடை செய்யப்படுகிறது. அதற்காக போராளியாக இருந்து போராடி கொண்டிருக்கிறார். இவர் 3 வரை கௌரவிக்கும் விதமாக நமது தலைவி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு கேடயம் வழங்கி அவர்களுக்கு சான்றிதழை வழங்குவார்கள். ஃபர்ஸ்ட் லட்சுமி சீனிவாசன்.